ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரிப்பில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா, தெளிவான ரிசல்ட் வரும் காட்டுக்குள்ளே. வேர் நல்லா பிடிக்கிறதுக்கு அபிமான் யூஸ் பண்ணுறோம். பூ நல்லா எடுக்கிறதுக்கு FL77 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் காய் சீக்கிரம் ஊறுறதுக்கு, செடி கெடாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு 30% தெரியுங்க. காய் இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லா முத்திருச்சு, எடுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். காய் நல்லா ஊறி காய் சைஸ் நல்லா வந்துருச்சு. 10 கிலோ வரும். இந்த காய் 10 கிலோ வரும். இப்போ இது ஆர்கானிக்காக ஓரளவுக்கு இந்த 2-3 வருஷமாக ஆர்கானிக் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. நம்மளாம் செடி போதும், கிராப் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க வரையில் செடி அந்த பச்சை அப்படியே இருக்குது, தலை இருந்துகிட்டே இருக்குது. வணக்கம், நான் செல்வகுமார், தாந்தோணி, திருப்பூர் மாவட்டம், மடத்துக்குளம் வட்டம். நான் ஒரு 4-5 வருஷமாக விவசாயம் தான் பார்த்துட்ருக்கிறேன். இந்த 2 வருஷமாக இந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸில் இந்த உரம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 வருஷமாக நான் இதைய கம்பல்சரியாக ஒவ்வொரு வெள்ளாமை பண்ணும்போது ஃபஸ்ட்டு தக்காளிக்கு யூஸ் பண்ணோம். தக்காளி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சமயத்தில் விலையும் இருந்துச்சு. சரின்னு அதுக்கப்புறம் தர்பூசணி போட்டோம். அப்போ தர்பூசணி பரவாயில்ல. அதுக்கடுத்து மிளகாய்க்கு யூஸ் பண்ணேன். இப்போ ஃபைனலாக இப்போ கரண்ட்டில் தர்பூசணிக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு 57 நாள் ஆச்சு நான் நட்டி. காய் நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குது, இது ஒன்றும் கெடல. இனி வெட்டக்கு ஒரு 2-3 நாள் வெட்டலாம். வெட்டினா ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரிப்பில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணதையும் பார்த்திங்கன்னா தெளிவான ரிசல்ட் வரும் காட்டுக்குள்ளே. வெள்ளாமை பார்த்திங்கன்னா நம்ம அபிமான் யூஸ் பண்ணதையுமே பார்த்திங்கன்னா செடி தளவு நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பூ எடுக்கிற சமயத்தில் FL77 யூஸ் பண்ணுவோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆர்பிக்ஸ் மிளகாய் செடிக்கு தர்பூசணிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வேர் நல்லா பிடிக்கிறதுக்கு அபிமான் யூஸ் பண்ணுறோம். பூ நல்லா எடுக்கிறதுக்கு FL77 யூஸ் பண்ணுறோம். அப்புறம் காய் சீக்கிரம் ஊறுறதுக்கு, செடி கெடாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். காய் நல்லா ஊறி காய் சைஸ் நல்லா வந்துருச்சு. 10 கிலோ வரும். இந்த காய் 10 கிலோ வரும். நான் இப்போ தான் இந்த 2 வருஷமாக தான் தர்பூசணி நடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் நல்லா வந்திருக்கும், செடி கெடாமல் வரும். ஒரு சில சமயத்தில் கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், கடைசியில் செடி கெட்டு போயிடும். காயெல்லாம் 4 கிலோ 5 கிலோலேயே நின்று போயிடும். ஆனால் இப்போது காய் நல்லா சைஸ் வந்துருச்சு. செடி இன்னும் கெடலை, நல்லாவே இருக்குது. நம்ம எதிர்பார்க்குறத விட செடி நல்லா வந்திருக்குது. ஒரு 30% தெரியுங்க. காய் இந்த சவுண்ட் வந்துச்சுன்னா நல்லா முத்திருச்சு, எடுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வாடல் நோய் வந்துடும். கடைசியில் ஒரு 50வது நாள் பார்த்திங்கன்னா வெட்டுறக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வாடல் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. காடையாகவும் பரவிடும். காய் மட்டும்தான் இருக்குது. செடி ஊற காஞ்சி போய் கொடியாக இருக்கும். இப்போ இந்த ஆர்கானிக்காக ஓரளவுக்கு இந்த 2-3 வருஷமாக ஆர்கானிக் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. நம்மளாம் செடி போதும், கிராப் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க வரையில் செடி அந்த பச்சை அப்படியே இருக்குது, தலை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் எல்லாருமே விவசாயி மேக்ஸிமம் ஆர்கானிக்காக மாறுறது ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.